வணக்கம். விக்ரமாதித்த மகாராஜா, முல்லைத்தீவை நீ எப்படி உன்னோடு சேர்த்து கொண்டாய்? நீ இந்த கடைசி கேள்விக்கு எனக்கு பதில் சொன்னால் வேதாளமாகிய நான் உன்னுடன் வருவேன், உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வேன்னு வேதாளம் சொல்லிச்சுங்க. அவர் தொடர்ந்து முருங்கை மரத்தில் ஏறி வெட்டி 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 பண்ணார் பாருங்க. இது கடைசி கேள்வின்னுச்சு. அப்போ சொல்கிறாருங்க அவர், வேதாளமே, அந்த தீவுக்கு போனவங்கெல்லாம் செத்து போயிடுறாங்கன்னு தகவல் எனக்கு பட்டி ஒற்றர் மூலமாக கேட்டு சொன்னார். அதுக்கு உண்டான காரணத்தையும் சொன்னார். அந்த ஊருக்கு யார் போனாலும் அந்த என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போதே அவனை மாலை கூப்பிட்டுன்னு போயிடுவாங்க. அவருக்கு ராஜாவாக பட்டம் சூட்டுவாங்க. ராஜான்னா அதாவது ஒரு வருஷம்தான் ராஜா. இப்போ ஒரு நாள் முதல்வன் ஒரு சினிமா பார்த்தீங்களே, அதை மாதிரி அந்த ஒரு வருஷத்தில் அவருக்கு காம கேளிக்கைக்கு உண்டானது எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு வருஷம் முடியும் போது அந்த முல்லைத்தீவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போனவொடனே மிருகங்கள் ஜாஸ்தி, வெட்டி சாப்பிட்டுடும் அவனை. அதை தெரிஞ்சு நான் போய உடனே என்னையும் நானும் பட்டியும் போகும்போது என்னையும் அதை மாதிரி பண்ணாங்க. யார்? அந்த கிராம பஞ்சாயத்து எங்களையும் உள்ளே என்னை நிறைய காம களியாட்டம் வச்சாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, முதல் 3 மாதம் பட்டாலியன்லாம் அனுப்பி காட்டை துவம்சம் பண்ணி நல்லா ஆக்கிடுங்கடா, சரியாக ஆக்கிடுங்க, 3 மாதத்துக்குள்ளே செய்யலைன்னா உங்களை சாகடிச்சிடுவேன்னாங்க. சரி, வந்துட்டாங்க 3 மாதத்துக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு. அடுத்த 3 மாதத்துக்கு என்ன பண்ண, இந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட சொன்னேன், சாமி என்ன செய்யணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஒரு வெயிட், கொஞ்சம் இருங்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு 3 மாதத்துக்குள்ளே நிறைய எவ்வளோ பில்டிங் கட்டணுமோ அவ்வளோ கட்டணும் நீ அப்படின் போது விவசாயிகளை நீங்களும் கூட போங்க, வீடு கட்டுவான் பாருங்க, உங்களுக்கு வீடு ஒரு வீட்டுக்கு நிலம் பின்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொன்ன உடனே ஜனங்க சந்தோஷமாக 2 கப்பலில் போகிறாங்க. போன உடனே நல்ல நிலம் பண்ணி சரி பண்ணி பக்கத்தில் வீடு வச்சு அவங்க சந்தோஷமாக எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் அந்த தீவை நான் இணைச்சேன். இப்படி தான் நான் முல்லைத்தீவை எங்கூட இணைச்சேன்னு சொன்னாருங்க. இது உன்னுடைய பதில் நியாயமாக இருக்குது, அதனால் நான் உங்கூட வரேன்ட்டு வேதாளம் விக்ரமாதித்தன் கூட வந்ததுங்க. இந்த மாதிரி அரிய தகவல்லாம் கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.